Daily. Taste the Daily. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதியினுடைய மறுவரையறை செய்யும் போது அது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இது நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளார்கள். அதற்கு தென் மாநிலத்தில் உள்ள பிற பகுதிகளில் எல்லாம் நல்ல ஆதரவு வந்துள்ளது. பிற தலைவர்கள் எல்லாம் அதை உணர்ந்து நம்முடைய முதலமைச்சருடைய குரலுக்கு ஆதரவாக பேசி வருவது நாம் எல்லாம் அறிந்தது. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமாக செயல்படுத்தி நாம் இருவர் நமக்கு மூவர் என்று ஆரம்பிச்சு, பின்பு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று ஆரம்பிச்சு, இன்னைக்கு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அளவிலே அரசு தீவிரமாக செயல்படுத்தி அதன் மூலம் வளர்ச்சி பணிகள், கல்வி, எல்லாருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தென் மாநிலத்திலேயே கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலே அந்த பிறப்பு விகிதம் என்பது குறைவாகத்தான் உள்ளது. ஆகவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் நம்முடைய தொகுதி அளவு குறையக்கூடிய அளவில் நமக்கு பாதிப்பு உள்ளது. தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும். தமிழகம் மட்டுமல்ல, தென்பக் மாநிலங்கள் எல்லாமே, கேரளாவில் கூட 8 தொகுதி குறைய உள்ளது என்பதை நம்முடைய அந்த ஆபத்தை முன்கூட்டியே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். கடந்த 2024 பிப்ரவரி மாதம் கூட ஒரு தீர்மானம் கூட நம்முடைய சட்டசபையில நம்ம நிறைவேற்றியுள்ளோம். ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய ஒவ்வொரு முயற்சியுமே நம்மை ஒடுக்கக்கூடியதாக, அது நிதி பகிர்வாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டில் புதிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி, இல்லை நீட்டா இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய புதிய கல்விக் கொள்கை பின்பற்றி ஆக வேண்டும் என்று கூறி அதற்காகவே கல்வி நிதியை ஒதுக்காமல் இருப்பது, ஜிஎஸ்டியிலே வஞ்சிப்பது, நாம் செலுத்துகிற ₹1 29 பைசா மட்டுமே தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்வது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு அவர்கள் செலுத்திய வரி ₹1 2.25 உத்தரப்பிரதேசத்துக்கு வழங்கப்படுகிறது. பீகாருக்கு ₹7 திருப்பி செலுத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்துக்கு 29 பைசா அளவில் மட்டுமே நாம் செலுத்திய வரிகள் இன்று திருப்பி நம்ம திட்டங்களுக்காக வழங்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சிக்கும் நிலையில் உள்ள ஒன்றிய அரசு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதும், மகளிர் இடஒதுக்கீடு செய்த அந்த விவாதத்தின் போதும், மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்ட பின்பு இந்த சட்டங்கள்லாம் நிறைவேற்றப்படும் என்று பேசியுள்ளார்கள். இந்த முறை நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு பற்றிய விவாதத்தின் போதும் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்துள்ளார்கள். மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்யப்பட்ட பின் என்று பேசியுள்ளார்கள். ஆகவே இது நமக்கு பேராபத்தை விளைவிக்கும். அரசு திட்டங்களை, அரசுடைய கொள்கைகளை முறையாக பின்பற்றி வளர்ச்சி திட்டங்களை நோக்கி வளர்ச்சி இலக்குகளை அடைந்த மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய தமிழகத்தினுடைய பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு குரல் கொடுக்கிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தற்போது மக்களவையில் 23.74% உள்ள தென்னிந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை செய்தால் அது 18.97% குறையும் என தேர்தல் ஆணைய புள்ளி விவரங்களே தெரிவிக்கின்றன. கடந்த பிரச்சாரத்தின் போது கூட, தெலுங்கானா பிரச்சாரத்தின் போது கூட நம்முடைய பெருமதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரை செய்தால் தென்னிந்தியாவில் 100 தொகுதிகள் குறையும் என்று கூறினார்கள். ஆகவே அவர்களுடைய நடவடிக்கைகள் தென் இந்தியாவை வஞ்சிக்கக்கூடியதாக தெரிய வருவதால் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். ஆக நிச்சயமாக எல்லாரும் இதிலே எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டு நலன், எதிர்கால நம்முடைய சந்ததியின் நலனோடு அதை மனதில் கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவித்திட வேண்டும், நம்முடைய முதலமைச்சரோடு கைகோத்திட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதுதான் இந்த முன்னெடுப்பை எடுத்துள்ளார்கள். எல்லோரும் ஆதரவு தெரிவித்திட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஒருவேளை எல்லாமே நாங்கள் 848 தொகுதியை உயர்த்துறோம்னு சொன்னா கூட நம்மளுடைய மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயரும். ஆனால் நம்முடைய பிரதிநிதித்துவம் என்பது 19.39% தான் இருக்கும்.
ஆகவே நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த பிரதிநிதித்துவம் குறைந்துவிடக்கூடாது, தமிழகத்தினுடைய அந்த விகிதாச்சாரம் குறைந்துவிடக்கூடாது என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல நம்முடைய நேற்றைய தினத்தில் கூட மாண்புமிகு மத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார்கள். ஆனால் அதில் இன்னும் தெளிவாக அவர் அந்த பேசவில்லை. அந்த இடத்துல அவர் இன்னும் தெளிவுபடுத்த வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.